ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிரைவ் படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து முழுக்க ரொம்ப புதுமையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க நம்ம ஆதி தான். ஸோ இந்த ஆதி இப்போ புதுசாக ரொம்ப நாள் கழித்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து டெஸ்லா கார் யூஸ் பண்ணுறாரு. ஸோ வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ரெண்டாவது வீட்டுக்கு போகிற ஒரு நார்மலான ஒரு பணக்காரர். அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் ஆஃபீஸ் வேலைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஆதி திடீர்னு ஒரு பஞ்சாயத்தில் மாட்டுறாரு. ஸோ அந்த பஞ்சாயத்து என்ன, அது எதனால் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை. அவர் என்ன ஆகினார் அப்படின்றது முழுக்க இந்த படத்தில் சிம்பிளாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் இஷ்யூ பற்றியும் ஹேக்கிங்கை பற்றியும், அதே மாதிரி இவங்க ஹேக்கிங் ஆகிறதுனால மக்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, அது சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் ஒரு நார்மலாக ஹேக்கிங் நடந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி ஒரு ஹேக்கர்ஸ்க்கு அவங்கள ஹேக் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது அந்த படத்தோட முழு கதை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தென்னாப்பிரிக்கன் சிட்டிசனாகவும் பெரிய பணக்காரரான இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பர்சனுக்கு ஏற்படுற வழியிலோட ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் காட்டியிருக்காங்க. இவர் வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து சூப்பராக வந்து ஒரு பெரிய பணக்காரராகவே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அதில் நடக்கிற ஒவ்வொரு சீன் பை சீன்ஸுக்கும் வந்து அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி வந்து ஈரம் படத்தில் இருந்த மாதிரியான அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வியூஸ் எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகுது, ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்குலாம் என்ன ஆகுது, அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் எப்படி இருக்கார்